ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரேட் எடுத்தோன்னே எனக்கு பதட்டமா இருக்கு. என்னால வந்து ட்ரேட ஹேண்டில் பண்ண முடியல. என்டர் ஆனோனே ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கீழ போகும்போது என்னால லாஸ பார்க்க முடியல. லாஸ பார்த்ததுக்கப்புறம் அந்த பொசிஷன் மட்டும் தான் பார்க்குறீங்க. சார்ட்ட பார்க்கறது இல்ல. ஏன்னா கேபிட்டல் வந்து நம்மள்ட்ட கம்மியா இருக்கு. ஒரு 15,000 20,000 கேபிட்டல் வச்சு ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றீங்க. கேபிட்டல் கம்மியாகும்போது 10 20 பாயிண்ட் கீழ வரும்போது கிட்டத்தட்ட 10% உங்க கேபிட்டல்ல இருந்து லாஸ் போயிட்டு இருக்கும். அத பார்த்த உடனே நீங்க பொசிஷன் மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. சார்ட்ட பார்க்க மாட்டீங்க. ஸோ சார்ட்ல நீங்க என்டர் ஆனது, எக்ஸிட் ஆனது அந்த விஷயத்த மறந்துட்டு பொசிஷனோட வேல்யூ பார்த்துட்டே இருப்பீங்க. கண்ல வந்து அந்த 1500 1800ங்கிற லாஸ் தான் ஓடிட்டு இருக்கும். நான் பயம் இல்லாம ட்ரேட் எடுக்கணும். கரெக்டான லெவல்ல வந்து நான் ட்ரேட் என்ட்ரி ஆகணும். இன்கேஸ் என்னோட ட்ரேட் ரிவர்ஸ்ல ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகணும். ஸோ பர்ஃபெக்ட்டா நான் எப்படி ட்ரேட் பண்றது? இந்த லெவல்ல தான் நான் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்போ 1 ஹவர் சார்ட் வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சிருக்கேன். இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இது ரெசிஸ்டண்டா தான் இருந்தது. மார்க்கெட் கேப் அப் ஆனனால சப்போர்ட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற லெவல்ல இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டா மாறிடுச்சு. இப்போ இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? பைக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ பைக்கான ஆப்ஷன் இங்க கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்க வந்ததுக்கப்புறம் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இங்க பையே இங்க செல்லு. ஸோ பிளானிங் வந்து 1 ஹவர்ல நமக்கு ஃபிக்ஸட் பண்ணிட்டோம். இப்போ 5 மினிட்ஸ் போறோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிருச்சு 1. ரெண்டாவது இங்க இருக்கிற ஓப்பன் பிரைஸ் வந்து 1 ஹவரோட ஓப்பன் பிரைஸ் 2. ஸ்ட்ராங் சப்போர்ட் 1 1 ஹவரோட சப்போர்ட் 2 பிளஸ் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. இங்க ஒரு செல்லர் ஹை இருக்கு. இங்க ஒரு செல்லர் ஹை இருக்கு. இது ரெண்டையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரேன். இந்த பையரோட லோ கொண்டு வரேன். ஸோ பிரைஸ் இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ 3 விஷயம் நடக்குது. 3 விஷயம் பர்ஃபெக்டாக நடக்குது. நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஓப்பன் பிரைஸுக்கு மேலே தான் கேண்டிலும் க்ளோஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் நம்ம ட்ரேடிங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு லாஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே போய் பை என்ட்ரி எடுப்பீங்க. அது என்ன ஆகும்? இங்கே வரும். இங்கே வந்தோன்னா லாஸ் வந்து ஒரு 1000 2000 பார்த்தோன்னா எக்ஸிட் ஆகிவீங்க. மறுபடியும் ட்ரேட் மேலே போகும். இந்த தப்பு தான் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க இன்பிட்வீனில் எடுக்கிறது. ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஹையில் எடுங்க செல்லுக்கு, இல்லை எக்ஸ்ட்ரீம் லோவில் எடுங்க பைக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். அடுத்தடுத்த வர வீடியோஸ் விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் மெதுவாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டல் அது வரைக்கும் வந்து க்ரோ பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். தேங்க்யூ.